ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பாயசம் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மக்கானா எடுத்திருக்கேன். மக்கானானா தாமரைப்பூ விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். செவக்க வறுக்கணும். நான் கொஞ்சம் கருக்கவே வறுத்துட்டேன். கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இது இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உடையும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. எடுத்துக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு முந்திரி பருப்பு, சர்க்கரை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு சுற்று எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாண்லியை வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி, திராட்சை, உங்களுக்கு வேணால் பாதாம் பருப்பு கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் வெறும் முந்திரி, திராட்சை மட்டும் போட்டுருக்கேன். இது வறுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதே இதில் வந்து பால், உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அவ்வளோ விட்டுட்டு, சர்க்கரையும் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ போட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கேன் பால். உங்களுக்கு வேணால் காய்ச்சி ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இது நல்லா ஒரு கொதிக்கட்டும். இது கொதித்த உடனே நல்லா திக்னஸ் அதுவே வருது. இருந்தாலும் நம்ம இந்த பவுடரையும் கொஞ்சம் போட போகிறோம். இப்போ இந்த மக்கானா, சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதையும் அதில் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி முந்திரி, திராட்சை அதையும் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கலர் விட்டுட்டு திருப்பியும் நம்ம அந்த மக்கானாவை தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மக்கானாவையும் இதில் போட்டுருங்க. இப்போ போட்டவுடனே நல்லா ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியது தான். சூப்பரான மக்கானா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மக்கானா வந்து தாமரை விதை வந்து நிறையா மருத்துவ பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வெயிட் லாஸ்க்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு